ஓம் சாந்தி. அனைத்து தேவகுல ஆத்மாக்களுக்கும் ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்க போவது தினம் ஓர் அவ்யக்தவாணி. 25/12/2014 அன்றைய அவ்யக்தவாணியைத்தான் நாம பார்க்க போறோம். புதிய வருடத்தில் தீவிர புருஷார்த்தத்தில் கவனம் செலுத்தி முன்னேறிக் கொண்டே செல்ல வேண்டும். தன்னை சோதித்து மாற்றிக்கொள்ள வேண்டும். கடைசி சோதனை திடீரென்று ஏற்படும். எனவே ஒவ்வொரு பாடத்திலும் பாஸ் மார்க் எடுக்க வேண்டும். சதா கூடவே இருக்க வேண்டும். மேலும் கூடவே ராஜ்யத்திலும் வர வேண்டும். அத பற்றி தான் இன்று நாம தெரிஞ்சுக்க போறோம். புதிய வருடத்தின் புதுமைகள் நிறைந்த நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். பாப்தாதா தனது தீவிர புருஷார்த்தி குழந்தைகளை பார்த்து அனைத்து குழந்தைகளுக்கும் புதிய ஆண்டின் புதுமை நிறைந்த வாழ்த்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். புதிய ஆண்டின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு குழந்தையும் எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு ஆகியவற்றில் தனக்குள் ஏதேனும் புதுமையான லட்சியத்தை முன்வைத்து நடைமுறையில் இந்த புதிய ஆண்டிற்காக ஏதேனும் புதுமையை புத்தியில் வைத்திருப்பீர்கள். புருஷார்த்தத்தின் ஒவ்வொரு அடியிலும் விசேஷத்தை தங்களது புத்தியில் கொண்டு வந்திருக்க கூடும். அனைவருமே நன்றாக சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக புருஷார்த்தத்தின் அர்த்தமே எடுத்து வைக்கும் அடியில் முன்னேறி செல்ல வேண்டும். ஆக பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொருவரும் தனது புருஷார்த்தத்தை முன்னேற்றத்தில் கொண்டு வருவதில் உயர்ந்த சங்கல்பம் வைத்திருப்பீர்கள். தன் பொருட்டு முன்னேறி செல்வதற்கான சங்கல்பம் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பின்னால் இருப்பவர்கள் கூட கை உயர்த்துகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே சங்கல்பம் செய்திருக்க வேண்டும். சங்கம யுகமே அடியை முன்னே எடுத்து வைக்கும் யுகமாகும். ஆக தன்னை முன்னேற்றி செல்வதற்கான சோதனம், அதாவது சாதனம் அல்லது நடைமுறை விதியை ஏற்படுத்தி இருப்பீர்கள். தன் பொருட்டு எளிதான மற்றும் சிரேஷ்ட சாதனத்தை லட்சியத்தின் ரூபத்தில் நிச்சயமாக நினைத்திருப்பீர்கள். யார் இவ்விதமாக முன்னே செல்வதற்கான ஏதேனும் எண்ணம், சொல், செயல் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் அடியெடுத்து முன்னேற்றி செல்வதற்கான லட்சியம் வைத்திருப்பார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. கையை அநேகம் பேர் உயர்த்தினார்கள். பின்னால் இருப்பவர்கள் கூட கை உயர்த்துகிறார்கள். நன்கு உயரமாக உயர்த்துங்கள். நன்கு அப்படி உயரமாக மிக நன்றாக கை உயர்த்துகிறார்கள். பாப்தாதாவும் கூட புருஷார்த்தத்தின் இந்த கைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். மேலும் லட்சியமும் லட்சணமும் ஒன்றாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தனக்காக நிச்சயமாக தீட்டி இருப்பீர்கள். பாப்தாதா பார்த்தார், அநேக குழந்தைகள் தனக்காக திட்டத்தை தீட்டியுள்ளனர். மேலும் பாப்தாதாவிற்கு மிகுந்த குஷி என்னவென்றால், பாப்தாதாவிற்கு மிகுந்த குஷி ஏனென்றால் திட்டம் மற்றும் நடைமுறையில் எம்மாதிரி லட்சியம் வைத்தீர்களோ அந்த லட்சியத்தை நிச்சயமாக பூர்த்தி செய்வீர்கள். பூர்த்தி செய்வீர்கள் தானே? இதில்
கை தூக்குங்கள் பார்க்கலாம். நன்றாகவே செய்வார்கள். ஏனெனில் பாப்தாதா தானும் கூட ஒவ்வொரு குழந்தையின் கணக்கு வழக்கை சமயத்தின் பிரகாரம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். மேலும் கூடவே முன்னேறிச் செல்வதற்கான வரதானத்தையும் அளிக்கிறார். பாப்தாதா பார்த்தார், பெரும்பாலானோரின் லட்சியம் என்னவோ நன்றாகவே இருக்கிறது. ஆனால் போக போக ஏதேனும் சூழ்நிலை லட்சியத்தை சற்று தொய்வு அடைய செய்து விடுகிறது. லட்சியம் மிக நன்றாகவே வைத்திருக்கிறீர்கள். மேலும் பாப்தாதாவும் லட்சியத்தை பார்த்து குஷியடைகிறார். ஏனெனில் முன்னேறிச் செல்வதில் சற்று முன் பின் வித்தியாசம் தெரிகிறது. பிறகும் பாப்தாதாவும் பார்த்தார், பெரும்பாலானோரின் லட்சியம் நன்றாகவே உள்ளது. தற்போது லட்சியம் மற்றும் லட்சணம் இரண்டும் கூடவே அதிகரிக்க வேண்டும். இதில் கவனம் செலுத்த வேண்டும். இதுவே தற்போதைய அவசியமாகும். நினைத்தவுடன் செயல்பாட்டில் வர வேண்டும். இரண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக கூடவே இருக்க வேண்டும். இது மிகவும் அவசியமாகும். என்ன விஷயம் இடையில் வந்தாலும் சரி, இந்த சிறு சிறு சோதனைகள் இருக்கலாம். ஆனால் இதில் முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் கவனம் சற்று அதிகம் தேவை. ஏனெனில் பாப்தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தையின் ரிக்கார்டும், அதாவது பதிவேடு இருக்கிறது. எப்படி நீங்கள் உங்களுடைய ரிக்கார்டை, அதாவது சார்ட்டை வைத்திருக்கிறீர்களோ, அவ்வாறே பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தையின் ரிக்கார்டை அவ்வப்போது பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். லட்சியம் என்னவோ மிக நன்றாய் உள்ளது. எந்த சமயத்தில் திட்டத்தை தீட்டுகின்றனரோ அப்பொழுது மிகவும் உற்சாகம், ஆர்வத்துடன் தீட்டுகின்றனர். ஆனால் பிறகு அதில் கவனம் கொடுக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், லட்சியத்தை பூர்த்தி செய்வதற்கு சற்று கவனத்தை அனைவருமே செலுத்துகின்றனர். ஏனெனில் முதல் நம்பரில் வர வேண்டும். ஆக தன்னை எந்த நம்பரில் வருவதாக உணர்கிறீர்கள்? பாபா பார்த்தார், நன்றாகத்தான் புரிந்திருக்கிறீர்கள். அந்த புரிதலின் கூடவே சுய பரிசோதனையும் நன்றாக செய்கின்றனர். ஆனால் போக போக ஏதேனும் விஷயம் அந்த மாதிரி வருகின்றது என்றால் அதன் காரணமாக தீவிர புருஷார்த்தத்தை சாதாரண புருஷார்த்தமாக மாற்றிவிடுகிறது. ஒவ்வொருவரும் வரையும் பார்த்து பாப்தாதா, அதாவது ஒவ்வொருவரையும் பார்த்து பாப்தாதா இதையே கூறுகிறார், கவனம் என்பது அழிவற்றதாக இருக்கட்டும். விஷயங்கள் வருகின்றன, ஆனால் விஷயங்களில் கவனம் குறைவாக இருந்துவிடக் கூடாது. பொதுவாக பாபா பார்த்திருக்கிறார், அநேக குழந்தைகள் தங்களது லட்சியத்தை நன்றாகவே வைக்கின்றனர், மேலும் நடக்கவும் செய்கின்றனர். ஆனால் இந்த ஆனால் என்பது வந்துவிடுகிறது. காலமானது தற்போது உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. லட்சியம் நன்றாக இருக்கிறது. சுய பரிசோதனையும் நன்றாகவே உள்ளது. ஆனால் இடையிடையே ஏதேனும் விஷயங்கள் வந்து தன் பக்கம் இழுத்து விடுகிறது. மேலும் இறுதி முடிவு என்பது திடீரென்று ஏற்படும். அதற்கு குறிப்பிட்ட நாள், தேதி என்பது கிடையாது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் நம்பர் 1 புருஷார்த்தியாகவே பார்க்க விரும்புகிறார். மேலும் பாப்தாதா பார்த்தார், ஒவ்வொரு குழந்தையும் கூட இதையே விரும்புகிறார்கள். ஆனால் அவ்வப்போது தீய துணையின் பிரபாவம் ஏற்பட்டு விடுகிறது. அதுதான் சோம்பேறித்தனம்.
இவ்வாறு இரண்டு விதமான அனுபவங்களையும் செய்திருக்கிறார். சரியான நேரத்தில் நினைத்தோம் தான் அதில் கவனம் வைப்போம் என்றும் நினைக்கிறார்கள். அங்கு கவனம் வைப்பதின் குறிப்பு என்னவோ இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பல காலமாக இடையிடையே பழக்க தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தான் அதிகமாக இருக்கிறது. சாதாரண தன்மை என்பது கூடாது. அது சில சமயம் இப்படியும் சில சமயம் அப்படியும் ஆகிவிடுகிறது. ஆக பாப்தாதா விரும்புகிறார், சதா காலமும் தன் மீது கண்கள் கவனமாயிருக்க வேண்டும். சாதாரணமான தன்மை வந்துவிடக்கூடாது. இப்போது நீங்கள் அனைவரும் பழையவர்களின் அட்டவணையில் உள்ளீர்கள். கொஞ்சம் கொஞ்சம் பேரே புதிதானவர்கள். பெரும்பாலானோர் பழைய பட்டியலில் இருக்கிறீர்கள். மேலும் இறுதிக்கட்ட சோதனை திடீரென்று ஏற்படும். குறிப்பிட்ட நாள் தேதி என்பது கிடையாது. ஆக எவரும் தனது விசேஷத்தை நிரந்தரமாக ஆக்குவதே தற்போதைய அவசியமாகும். ஏனெனில் சோதனை என்பது நிரந்தரமாக வருவதில்லை. இடையிடையே சோதனையானது நாடகத்தின் பிரகாரம் நிகழ்கிறது. எனவே சதா கவனம் வைக்க வேண்டும். மிகவும் கவனம் வைக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை பாப்தாதா தீவிர புருஷார்த்திகளின் பட்டியலில் வைக்கிறார். கவனம் வைக்கிறார்கள். ஆனால் சில சமயம் தீவிரமாகவும் சில சமயம் இடையே சோதனை வருவதாலும் அதில் சற்று வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஆக பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து குஷி அடையத்தான் செய்கிறார். நாளும் அதாவது நாளுக்கு நாள் தன் மீது கவனம் கட்டாயமாக வைக்கின்றனர். தன் மீது கவனம் செலுத்துவதை விட்டுவிடக் கூடாது. முதல் நம்பர் என்று இருக்கிறதல்லவா? மேலும் பாப்தாதா இடையிடையே இம்மாதிரி கூட்டமாக சந்திக்கும் பொழுது குறிப்பாக கவனம் கொடுத்து வருகிறார். ஆனால் ஒவ்வொருவரது புருஷார்த்தத்தினுடைய வேகத்தை பார்க்கும்போது வேறுபாடு தோன்றுகிறது. இதில் சற்று சோம்பேறித்தனம் தென்படுகிறது. நடந்தேறிவிடும், போக போக சரியாகிவிடும், இப்படி ஏதாவது சேர்ந்து கொள்கிறது. மேலும் பாப்தாதா விரும்புகிறார், கோடியில் ஒரு குழந்தை என்பது இருக்கத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட இவர்களுக்கு கவனம் என்பது இருக்கத்தான் வேண்டும். மேலும் பாப்தாதா அறிவார், இறுதிக்கட்ட சோதனை என்பது திடீரென்று நிகழும். சூழ்நிலையும் கூட அவ்வாறே இருக்கும். எனவே தனது பரிசோதனையை சோதித்து பாருங்கள். எப்படி பாப்தாதா விரும்புகிறாரோ, வர்ணனை கூட செய்கிறாரோ, அதன் பிரகாரமே எனது சோதனையும் இருக்கிறதா? கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆக பாப்தாதா விரும்புவது என்ன? குறைந்தபட்சம் இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு ஒவ்வொரு நாளின் சோதனை அவசியமாகும். ஏனெனில் வேலை பளுவில் களைத்து போகிறீர்கள். இதற்காக நேரத்தையும் ஒதுக்குகின்றனர். மனதிலும் வருகிறது. ஆனால் உடல் களைப்பு தன் பக்கம் இழுத்து விடுகிறது. ஆக பாப்தாதா சமயம் பார்த்து மீண்டும் நினைவூட்டுகின்றார். கவனம் செலுத்துவதில் ஒருபொழுதும் சோம்பேறித்தனம் கூடாது. பாப்தாதா பார்க்கின்றார், பல விதத்தில் புருஷார்த்தம் செய்கின்றனர், கவனமும் வைக்கின்றனர். அதற்காக ஒரே அடியாக சோம்பேறியாகவும் இல்லை. ஆனால் இறுதி நேரம் என்பது திடீரென வரும். எப்படிப்பட்ட சமயமாகவும் இருக்கக்கூடும். எனவே தாதாவும் கூட பொதுவாக இதையே எண்ணுகின்றார். ஒவ்வொரு குழந்தைக்கும் கூறுகிறார், அட்டென்ஷன் ப்ளீஸ், தயவு செய்து கவனம் வையுங்கள். ஒவ்வொரு பாடத்திலும் குறைந்தபட்சம் பாஸ் மார்க்காவது வேண்டுமல்லவா? நம்பர் சற்று பின்னால் இருந்தால் கூட அது வேறு விஷயம். ஆனால் கவனம் இருக்கிறதா? மாற்றமும் ஏற்படுகிறதா?
என்று இவ்வாறு சோதனை செய்யுங்கள். சோம்பேறித்தனம் வரவில்லைதானே? ஆகிவிடும், நிகழ்ந்துவிடும். இது என்ன பெரிய விஷயம்? இதற்குத்தான் கவனம் செலுத்துவதில் சோம்பேறித்தனம் வருகிறது என்பதாகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் புருஷார்த்தத்தில் பெரும்பான்மையாக விளங்குவது குஷிதான். ஆனால் இடையிடையே மாயாவும் தனது வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்கிறது. ஆக பாப்தாதா வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார். ஆனால் கூடவே கவனம், கவனம். கவனம் வைப்பதின் அர்த்தமே நோ டென்ஷன். எந்த விதமான அல்லது எந்த பாடத்திலும் கவனம் என்பது முழுமையாக வைக்க வேண்டும். அப்படி இப்படி என்று இம்மாதிரி நடக்கத்தான் செய்யும் என்று எண்ணுதல் கூடாது. ஒரு நம்பர் வித்தியாசத்தில் கூட மிகப்பெரிய நஷ்டம் சில சமயங்களில் ஏற்பட்டு விடுகிறது. எனவே பாப்தாதா குழந்தையை கூட சாதாரண புருஷார்த்தத்தில் பார்க்க விரும்புவதில்லை. இந்த பெருங்கூட்டம், அதாவது 28,000 என்பது அவ்வப்போது நிகழ்கிறது. மிகவும் நல்லதுதான். பெருங்கூட்டத்தை பார்க்கும் போதும் பாப்தாதாவை சந்திக்கும் போதும் மிகுந்த உற்சாகத்தில் வந்து விடுகின்றனர். ஆனால் இந்த உற்சாகம் மேற்கொண்டும் தொடர்ந்து நீடிக்க வேண்டும். இதில் அவ்வப்போது சிறு சிறு விஷயங்கள் புருஷார்த்தத்தை முழுவதுமாக இழுக்கச் செய்வதில்லை. ஆனால் லேசாக தொய்வடையச் செய்கிறது. ஆக பாப்தாதா குஷியடைகிறார். பிறகும் கூட இடையிடையே ஏதேனும் நிகழ்ச்சிகளை அதிகமாக சந்திப்பதற்காகவே வைக்கிறார்கள். அதாவது பாபாவை சந்திப்பதற்காகவே வைக்கிறார்கள். நேரடியாக சந்திப்பதில் உற்சாகம், ஆர்வம் அதிகரிக்கிறது. இதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே அனைவரும் தனக்குத்தாமே பாப்தாதாவும் பொறுப்பாளராகி பரிசோதனை செய்ய வேண்டும். தனக்குத்தானே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லோரும் நன்றாய் இருக்கிறீர்களா? கை உயர்த்துங்கள். கை உயர்த்துகிறார்கள். பாப்தாதா இதில் குஷியாகி விடுகிறார். ஆனால் குழந்தைகளும் மிகவும் உஷாரானவர்கள்தானே. அந்த சமயத்தில் நாங்கள் நன்றாகத்தான் இருந்தோம், எனவே கை உயர்த்தினோம் என்று கூறுவார்கள். அதுவும் சரிதான். ஆனால் நீங்கள் அனைவரும் பிறரையும் முன்னேற்றம் அடைய செய்யக்கூடியவர்கள். மிகச் சரியாக சென்று கொண்டுதான் இருக்கிறீர்கள். அது சரிதான். பாபாவும் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் இந்த சான்றிதழ் எப்போதும் இருக்க வேண்டும். அதாவது இந்த அளவு கவனம் என்பது சதா இருக்க வேண்டும். ஆக ரிசல்ட் என்ன ஆகும்? பாப்தாதாவும் குஷி அடைகிறார். மேலும் புருஷார்த்தம் செய்யக்கூடியவர்களும் சரிதான். அவர்களின் கூட இருப்பவர்களும் சரிதான். ஆக அனைவரும் நல்ல புருஷார்த்திகளே. ஆக பாப்தாதாவும் மிகுந்த குஷி அடைகிறார். கையை உயர்த்தும் போது பாப்தாதா தெரிந்து கொள்கிறார். கை என்னவோ உயர்த்தி விட்டோம் என்று சிலர் கூறுவர். ஆனால் கை உயர்த்தியவர்களுக்கு கூடவே பாப்தாதாவிடமிருந்து சக்தி கிடைக்கும் அல்லவா? தங்களுக்கு தாங்களே எண்ணி பார்ப்பார்கள் இல்லையா? உதாரணமாக, நாளைய தினமே யாருக்கேனும் ஒரு சோதனை வந்துவிட்டதென்றால், எதற்காக நான் கை உயர்த்தினேன் என்று மனதில் தோன்றும் அல்லவா? மேலும் தன்னை திருத்திக் கொண்டு முன்னேறிச் செல்ல முடியும். பாப்தாதா இதனையே விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தையும் இங்கு கூடவே குஷி குஷியாக அமர்ந்திருக்கிறார்கள். அவ்வாறே இறுதி கட்டத்திலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் பாஸ் பாஸ் பார்க்கலாம், யோசிக்கலாம் என்பது கிடையாது. நிச்சயமாக பாஸ். ஆக என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக பாஸ் ஆவீர்களா? அல்லது கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆகுமா? இப்பொழுது பாஸ் ஆகியே காண்பிப்போம் என்பவர்கள் கை உயர்த்துங்கள் பார்க்கலாம்.
கை உயர்த்துவதைக் கண்டு பாப்தாதா குஷி அடைகிறார். மிகவும் நன்றாக இருக்கிறது. உற்சாகம் இருக்கிறது. ஆனால் மிகச் சிறிய சிறிய விஷயங்கள் தடையை ஏற்படுத்தி விடுகின்றன. தற்போது இதனை அழிப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். நினைக்கத்தான் செய்கிறீர்கள். மேற்கொண்டு இது நடக்காது. ஆனால் பிறகும் நடந்து விடுகிறது. இதுவரை ரிசல்ட்டில் என்ன விரும்புகிறீர்களோ அந்த மாற்றம் இப்போதே ஏற்பட வேண்டும். தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என எண்ணுவோர் உயர்த்துங்கள். அந்த மாதிரி அழகாக கை உயர்த்துகிறார்கள். அதை கண்டு பாபாவும் குஷியாகி விடுகிறார். நல்லது. ஆக பாப்தாதா கூடவே இருக்கிறார். கையையும் துணையாக கொடுக்கிறார். ஆனால் பாப்தாதாவுடன் கூடவே சதா இருக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுதோ 2 மணி நேரம்தான் பாப்தாதாவோடு கூடவே இருக்கிறீர்கள். ஆனால் இவ்வாறு துணையோடு இருப்பதை நிரந்தரமாக அனுபவம் செய்யுங்கள். அவ்வளவே. உங்களை தனியாக அனுபவம் செய்யாதீர்கள். பாப்தாதாவை சதா கூடவே வைத்திருங்கள். ஆக தற்போது அனைவரும் பின்னர் பாப்தாதாவை சந்திக்கும் வரை இவ்வாறே கை துணையோடு இருக்கும். இதில் 2 கைகளையும் உயர்த்துங்கள். ஆக தற்போது எப்போதும் இரவில் பாப்தாதாவை எதிரில் வைத்து முன்னிறுத்தி தங்களது முயற்சியை பற்றி முடிவை தெரிவித்து பாப்தாதாவை குஷிப்படுத்தி விட வேண்டும். ஏதேனும் தவறுகள் நிகழவில்லையே, மனதாலோ சொல்லாலோ அல்லது செயலாலோ தவறு இருக்கக்கூடாது. எவ்வாறு நடக்க முடியுமா? இதில் கையை உயர்த்துங்கள். நல்லது. கையை உயர்த்தினீர்கள். இதில் பாப்தாதா குஷி அடைகிறார். ஆனால் எப்பொழுதாவது ஏதேனும் நடந்துவிட்டால் தனது கூடவே இருக்கும் புருஷார்த்திக்கும் கூறி மேற்கொண்டு நடப்பதற்கு உறுதிமொழி எடுங்கள். சரி, வேறு யாருக்கு முன்னால் உறுதிமொழி எடுக்காவிட்டாலும் தனக்குத்தானே எடுத்துக்கொள்ளலாம். இல்லையெனில் பாபாவை எதிரில் வைத்து உறுதிமொழி எடுங்கள். ஏனெனில் ரிசல்ட்டில் சமயமும் கணக்கில் எடுக்கப்படுகிறது. இல்லையா? எவ்வளவு நேரம் இருந்தீர்கள் என்று. நல்லது. அந்த சமயத்தில் சரியாக இருந்தீர்கள். அதுவும் நல்லதே. ஆனால் இறுதி காலத்து முடிவும் ஏற்படும் சமயத்திலும் சோதனை நடக்கும் அல்லவா? எனவே தனக்குத்தானே தினமும் இரவில் படுக்கைக்கு செல்லும் முன் இந்த பெரிய சபை மற்றும் தாம் கை உயர்த்தியதையும் நினைவில் கொண்டு வாருங்கள். நான் பாபாவிற்கு முன்னால் எப்படி கையை உயர்த்தினேன்? நிச்சயமாக என்னை மாற்றி காண்பிப்பேன் என்றா? அல்லது யோசிக்கின்றேன் என்றா? ஆக இந்த அளவு தைரியம் இருக்கிறதா? இன்றைய நாளுக்கு பின் சம்பூர்ணம் ஆக வேண்டும் என்று நினைத்தீர்களே, அது நிரந்தரமாக இருக்குமா? கடந்தது கடந்ததாகட்டும். இன்றைக்கு உங்கள் உள்ளபூர்வமாக இந்த பெரிய சபைக்கு நடுவே தன்னை பார்த்து எல்லோரும் பார்க்கிறார்கள் என்பதாக மட்டும் யோசிக்காதீர்கள். பாபாவிற்கு முன்னால் உறுதிமொழி எடுக்கிறேன். ஆக பாபா பார்த்திருக்கிறார். அதாவது மற்ற எல்லோரும் கூட பார்த்தார்கள். இவ்வாறு நடக்க முடியுமா? இது நடக்க கூடுமா? மேற்கொண்டு இடையிடையே அவ்வப்போது வரும் சிறு சிறு காரணங்களினால் தனது சம்பூர்ண நிலையின் இருக்கையை விட்டுவிடக் கூடாது. இதில் கை தூக்குங்கள். இதில் தைரியம் இருக்கிறதா? நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது யார் கையை தூக்கவில்லையோ அவர்களுக்கு வெட்கம் வரத்தான் செய்யும். எனினும் உற்சாகம், ஆர்வம் இருக்கிறது. இதனால் மட்டும் கையை உயர்த்தினால் போதாது. செய்து காண்பிப்போம் என்பதற்காக கை தூக்க வேண்டும். பொதுவாக முடிவு எவ்வாறு இருக்கும் என்பது பாபாவுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கை உயர்த்துவதால் இவ்வாறு கை உயர்த்துவது கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடும். இவ்வளவு பெருங்கூட்டத்தின் இடையே கை உயர்த்தினீர்கள். அது ஒன்றும் சிறிய விஷயம் கிடையாது. எனவே தற்போது மாற்றம் கொண்டு வருவதின் அர்த்தம் என்ன
என்பதை சிந்தியுங்கள். தற்போது சாகசம் புரிந்தால் சரிதானே? ஆக இவ்வாறு உறுதிமொழி எடுத்து பிறகும் கூட செய்யவில்லை என்றால் பிறகு பின் வரிசையில் வந்து விடுவீர்கள் அல்லவா? ஆக எப்பொழுதாவது இம்மாதிரி தருணம் ஏற்பட்டால் அந்த சமயத்தில் அவ்வளவு பெரிய சபையின் மத்தியில் கை உயர்த்தினேன் அல்லவா என்று நினைத்துப் பாருங்கள். தனக்குத்தானே நன்மை ஏற்படும். மேலும் பாபாவும் குஷி அடைவார். ஆனால் நீங்கள்தான் அதை செய்ய வேண்டும். ஆக எப்பொழுதாவது ஏதேனும் பாதகமான சூழ்நிலை வந்தால் நீங்கள் கையை உயர்த்தியதை நினைத்துப் பாருங்கள். அப்பொழுது உதவி கிடைக்கும். வெறும் நினைவு செய்வதால் மட்டுமல்ல, இவ்வளவு சகோதர சகோதரிகளுக்கிடையே நீங்கள் மனப்பூர்வமாக உறுதிமொழி எடுத்துள்ளீர்கள். அந்த உதவியும் கிடைக்கும். ஏனெனில் பாப்தாதா விரும்புகின்றார். இப்பொழுது இங்கு முன்னால் எந்தெந்த குழந்தைகளெல்லாம் அமர்ந்துள்ளனரோ தைரியத்துடன் உள்ளனர் இல்லையா? ஆகியே தீர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இல்லையெனில் ஏன் கையை உயர்த்தப் போகிறார்கள்? கையை உயர்த்தவில்லை என்றாலும் யார் பார்க்கப் போகின்றார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் தைரியமாக இறங்கி இருக்கிறார்கள். அந்த தைரியத்திற்கு மேற்கொண்டு நீர் ஊற்றி வளர்த்துக் கொண்டே இருங்கள். உறுதிமொழி அளித்தவுடன் விலக்கிக் கொள்கிறார்கள். இந்த கை உயர்த்துதலை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். அதுவும் எவ்வளவு பெரிய சபையின் நடுவே பாபாவும் இருக்கிறார். பாபாவுக்கு முன்னால் என்ன இவ்வளவு அதிகமான பிராமணர்களுக்கு நடுவே சங்கல்பம் செய்துள்ளீர்கள். அதனை லேசாக்கி விடாதீர்கள். விரும்புகிறீர்கள், ஆகையினால் தானே கை உயர்த்துகிறீர்கள். மனதிலே எனது விருப்பம், எனவேதான் கை உயர்த்தினோம். ஆக இதற்கு மேலும் உயிரூட்டுங்கள். தடையாக வரும் விஷயங்களை பார்க்காது முன்னேறி செல்வதற்கான விஷயம் பற்றி யோசியுங்கள். ஆகிவிடுவோம். வேறு யார் ஆவார்கள்? ஆகப் போகிறவர்கள் நீங்கள்தானே. எனவே உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். என்ன கூறினீர்களோ அதனை செய்து காண்பிக்க வேண்டும். சரியா? பொதுவாக இப்படியும் சொல்லப்படுகிறது. நாம் என்ன கூறினோமோ அதை நினைவில் வை. எந்த சமயத்தில் ஏதேனும் நடக்கிறது என்றால் அந்த சமயத்தில் இந்த சமயத்தின் விஷயத்தினை நினைத்துப் பாருங்கள். ஏனெனில் இப்பொழுது என்ன சொல்கிறீர்களோ அதனை விரும்புகிறீர்களோ விரும்புகிறீர்கள் தானே. அதனால் தானே கூறுகிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அமிர்த வேளையில் இந்த காட்சியை கொண்டு வாருங்கள். நான் எந்த சங்கல்பம் எடுத்துக்கொண்டேன்? மேலும் பாப்தாதா இத்தனை சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து குஷி அடைந்தனர். ஆக நீங்கள் இவ்வளவு பேருக்கு மகிழ்ச்சியை தந்தீர்கள். சரி, அப்படியே செய்கிறோம் என கூறி கை உயர்த்தினீர்கள். அதை பார்த்து அனைவரும் மகிழ்ந்தனர். ஆக இவ்வளவு சகோதர சகோதரிகளின் குஷியை மறக்கலாகாது. நினைவு செய்து பார்க்க முடியும் தானே. நான் இம்மாதிரியான சூழ்நிலையை அனுபவித்தேன். மாறித்தான் ஆக வேண்டும். இந்த மாற்றம் இல்லாது அங்கும், அதாவது சத்தியுகத்திலும் கூடவே இருக்க முடியாது. தூரம் தூரமாக இருப்போம். அது நன்றாயிருக்குமா? கடைசி நேரத்தில் சத்தியுகம் செல்லுங்கள் என்றால் தெரியாமலேயே போய்விடும். ஏனென்றால் கடைசி நேர ரிசல்ட்டில் கடைசி நேரத்தில் இவர் எத்தனையாவது நம்பரில் வந்துள்ளார் என்று தெரிய வரும்போது அதை அடுத்து என்ன ஆகும்? அந்த சமயத்திலும் நன்றாக இருக்காது. எனவே சங்கல்பத்தை மிக உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் பாதகமாக வரத்தான் செய்யும். அது தெரிந்ததே. அனுபவிகள் தானே. நீங்கள் புருஷார்த்தம் செய்ய வேண்டும். முழுமை அடையவே வேண்டும். இதில் நிச்சய புத்தி வையுங்கள். லட்சியம் என்ன? எவ்வளவு பேர் இங்கு அமர்ந்துள்ளார்கள்? எவ்வளவு பேர் இம்மாதிரி வந்து கொண்டிருக்கிறார்கள்? அப்படியென்றால் லட்சியம் என்ன? சம்பூர்ணம் அடைய வேண்டும் அல்லவா? ஆக ஒவ்வொருவரையும் பாருங்கள். இரவு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். என்ன லட்சியமோ
எதற்காக கையை உயர்த்தினோமோ அவ்வாறே நாள் முழுவதும் உங்களது லட்சணங்கள் இருக்கட்டும். உங்களை நீங்களே பரிசோதியுங்கள். பிறர் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, உங்களை நீங்களே சோதியுங்கள். அனைவரும் குஷியாக இருக்கிறீர்களா? எவ்வளவு குஷி! நல்லது. ஒரு பொழுதும் இந்த குஷியை இழந்து விடாதீர்கள். இது கலியுகத்தின் இறுதி கட்டமாக இருக்கலாம். இருந்தாலும் குஷியாக இருக்கிறீர்கள் இல்லையா? இப்பொழுது குஷி என்றால் சதா காலமும் குஷியாக இருப்பீர்கள். சரியாக கூறினோமா? இவ்வாறு தன்னையே பாபா கூறிக்கொள்கிறார். இதில் 2 கையையும் உயர்த்துங்கள், பார்க்கலாம். தற்போது ஏதேனும் விஷயம் வந்தால், நான் பெரிய அந்த சபையில் இவ்வளவு பிராமணர்களுக்கு நடுவே எந்த விஷயத்தில் கை உயர்த்தினேன்? கை உயர்த்தினீர்கள் இல்லையா? இதில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். ஏனெனில் சத்யுகத்தில் கூடவே இருக்க வேண்டும் இல்லையா? அல்லது தனியாக செல்வீர்களா? கூடவே இருப்பீர்கள் தானே? ராஜாங்கம் செலுத்துவீர்கள் என்றாலும் ஒன்றாகத்தானே செலுத்துவீர்கள். எனவே சதா நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இவ்வாறு ஒன்றாக இருப்பது அரைக்கல்பத்திற்கு தொடர்ந்து நீடிக்கும். பின்னால் என்னவானாலும் சரி, ஆனால் அரைக்கல்பம் கூடவே இருப்பீர்கள். மேலும் யார் நிச்சயத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அரைக்கல்பம் மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே கடைசி வரைக்கும் விதவிதமான ரூபங்களிலே கூடவே இருப்போம். பாப்தாதா ஒரு குழந்தையை விட்டுவிட ஆசைப்படவில்லை. ஒவ்வொரு குழந்தையும் தினமும் அமிர்த வேளையில் நினைவு செய்யுங்கள். கூடவே இருக்கிறோம், ஒன்றாகவே இருப்போம், ஒன்றாகவே ராஜ்யம் செலுத்துவோம். நல்லது. பாப்தாதாவிற்கு இவ்வாறு கூட்டமாக இருப்பது மிகவும் பிடித்திருக்கின்றது. மேலும் இவ்வாறே சத்யுகத்திலும் கூட சமமாக இருப்போம். ஆக அங்கும் ஒன்றாக கூடுவோம். ஒருவர் மற்றவரோடு வருவோம், ஒன்றாக செல்வோம், மேலும் ஒன்றாக சந்திப்போம். எல்லோரும் துணையாக இருப்பார்கள் தானே? எங்கே கையை உயர்த்துங்கள். நல்லது. உங்களின் கூடவே ஒன்றாக வசிப்போம். எவ்வளவு நன்றாக இருக்கிறது. தனியாக வாழ்ந்தாலும் சரி, ஆனால் உள்ளத்தால் இணைந்தே இருப்போம் என்பது இருக்கும். ஆடைகள் மாறலாம், ஆனால் மனம் என்பது மாறாது. நல்லது. பிறகு சந்திப்போம். சேவை முறை. குஜராத் 15,000 சகோதர சகோதரிகள் குஜராத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். நல்லது. இப்பொழுது கூட குஜராத்தியினர் அதிகமாக உள்ளனர். அவர்களின் சேவை முறை தற்போது அல்லவா? குஜராத்தினுடைய முக்கிய விஷயம் கூடவே இருப்பார்கள். மேலும் உள்ளத்தாலும் கூடவே இருப்பார்கள். ஏதேனும் இங்கிருந்து கட்டளை பிறப்பித்தால் உடனே குஜராத் வந்துவிடும். அதிக எண்ணிக்கையில் உள்ளார்கள். இதுவும் சேவையினுடைய பலன்தான். குஜராத்தில் எண்ணிக்கை அதிகம். நல்லது. குஜராத் மிக அருகாமையிலும் உள்ளது. ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் உறுதுணையாகவும் இருக்கிறார்கள். இரட்டை வெளிநாட்டினர் 500 பேர் வந்துள்ளனர். நல்லது. யார் இரட்டை வெளிநாட்டினரோ வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்றனர். உண்மையில் அவர்கள் இந்த தேசத்தவர்கள்தான். ஆனால் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எழுந்திருங்கள். நல்லது. ஒரு நிமிடம் நிசப்தம் ஆகிவிடுங்கள். ஹாலில் யாருமே இல்லை என்பது போல. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய விசேஷமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்பு நினைவுகள் உரித்தாகுக. ஒவ்வொரு குழந்தையையும் பாப்தாதா பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார். அவர்கள் எங்கிருந்து வந்தாலும் சரி, வெளிநாட்டினரானாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, ஆனால் பாபாவினுடையவர்கள் ஆகிவிட்டார்கள். இந்த குஷி அனைத்து குழந்தைகளுக்கும் உள்ளது. நியூயார்க் மோகினி சகோதரியின் நினைவு பாப்தாதாவிற்கு கூறப்பட்டது.
கால் மூட்டில் அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. அது சரியாகி போய்விடும். எழுந்து நடந்து விடுவார். விஷயம் ஒன்றும் பெரிதல்ல. மிகவும் உற்சாகத்தோடு இருக்கிறார். அந்த உற்சாகத்தால் எழுந்து நடந்து விடுவார். தாதி ஜானகி அவர்களுடன். பாபா, தாதிக்கும் சரீரம் காரணமாக மிகப்பெரிய சோதனை வந்துள்ளது. நீங்கள் ஏதேனும் மந்திரம் போடுங்களேன். பாபா இவர்களை விட்டு தனியாகவே இல்லையே, மந்திரம் போட்டுக்கொண்டு தானே இருக்கிறார். முழு யக்னமும் இவர் கூடவே உள்ளது. எது நடந்தாலும் சரி, இவர் யக்னத்தின் மூர்த்தியாவார். கோவில் விக்கிரகம். உங்களை பார்த்து அனைவருக்கும் உற்சாகம் எழுகிறது. நிமித்தமாக இருக்கிறீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைத்து தேவகுல ஆத்மாக்களுக்கும் ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்க போவது தினம் ஓர் அவ்யக்தவாணி. 25/12/2014 அன்றைய அவ்யக்தவாணியைத்தான் நாம பார்க்க போறோம். புதிய வருடத்தில் தீவிர புருஷார்த்தத்தில் கவனம் செலுத்தி முன்னேறிக் கொண்டே செல்ல வேண்டும். தன்னை சோதித்து மாற்றிக்கொள்ள வேண்டும். கடைசி சோதனை திடீரென்று ஏற்படும். எனவே ஒவ்வொரு பாடத்திலும் பாஸ் மார்க் எடுக்க வேண்டும். சதா கூடவே இருக்க வேண்டும். மேலும் கூடவே ராஜ்யத்திலும் வர வேண்டும். அத பற்றி தான் இன்று நாம தெரிஞ்சுக்க போறோம். புதிய வருடத்தின் புதுமைகள் நிறைந்த நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். பாப்தாதா தனது தீவிர புருஷார்த்தி குழந்தைகளை பார்த்து அனைத்து குழந்தைகளுக்கும் புதிய ஆண்டின் புதுமை நிறைந்த வாழ்த்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். புதிய ஆண்டின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு குழந்தையும் எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு ஆகியவற்றில் தனக்குள் ஏதேனும் புதுமையான லட்சியத்தை முன்வைத்து நடைமுறையில் இந்த புதிய ஆண்டிற்காக ஏதேனும் புதுமையை புத்தியில் வைத்திருப்பீர்கள். புருஷார்த்தத்தின் ஒவ்வொரு அடியிலும் விசேஷத்தை தங்களது புத்தியில் கொண்டு வந்திருக்க கூடும். அனைவருமே